பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்வில் ஆண்டவருடைய இரக்கத்தினால் மேலான நன்மைகளும் ஆசியும் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக இறங்கி வருவதாக. நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிற உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசியுங்கள். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு வார்த்தையை அனுப்புகிறார். கடவுள் சொல்கிறார், வானத்திலிருந்து மழையும் பனித்துளியும் இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது அது விதைப்பவனுக்கு விதவையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வெறுமையா இருக்கிறது, காஞ்சி கிடக்குது, நிலம் வெடித்து இருக்கிறது, வறட்சிப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு இடத்தில் மழை துளியும் பனித்துளியும் விழும் பொழுது அங்கே பசுமை மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தையும் உங்களுக்கு பலனளிக்காமல் வெறுமையாக திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கடவுளுடைய வசனம், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள், இதை கேட்கிற யாவருக்குள்ளும் நிச்சயமாய் மாற்றத்தை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு குருவானவர் சொன்ன ஒரு சாட்சியம். அந்த அருட்தந்தை அவர்கள் நல்ல ஒரு அவர் பைபிள் குறித்த ஆய்வு, டாக்டரேட் இதெல்லாம் முடித்து இருக்கிறார். அப்ப ஆராய்ச்சிக்காக, படிப்புக்காக அநேக விவிலிய ஆய்வுகளை எல்லாம் அவர் மேற்கொண்டவர். அப்போ அவரு தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் குரு மாணவர்களுக்கு கூட அவர் நிறைய வகுப்புகள் எடுப்பார். அவர் எடுக்கும் பொழுதெல்லாம் இதை குறித்த ஆராய்ச்சியின் மூலமாகவே ஆய்வு கட்டுரைகளாகவும் ஆய்வின் காரியங்களாகவும் அவர் பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்போ அவருடைய பேச்சு எழுச்சியாக இருக்கும், அறிவியல் பூர்வமாக இருக்கும். அநேக காரியங்கள் அதை கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாகலாம் இருக்கும். ஆனா நம்பிக்கை தருமா, விசுவாசத்தை தருமான்னா அவரே சொல்லுகிறார், அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த பைபிள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. பைபிள், இதனுடைய வசனங்கள், இந்த வார்த்தைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது.
இதெல்லாம் இப்படி எழுதப்பட்டது அப்படிதான் நான் நினைத்து எனக்குள்ளாக இருக்கிற அறிவுபூர்வமாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அறையிலே நான் மயங்கி விழுந்தேன். என்னுடைய அறை கதவை உடைத்து நான் இருந்த அறையிலிருந்து என்னை மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்த பொழுது அங்கே இருந்த மருத்துவர்கள், எனக்கு மேலதிகாரியான குருவானவர், அங்கெல்லாம் எல்லாரும் கூடியிருந்தாங்க. எல்லாரும் என்னை ரொம்ப வேதனையோட பரிதாபமா பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபாதருக்கு குறிப்பிட்ட இந்த வியாதி வந்து விட்டது. இவர் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வாய்ப்பில்லை. இவர் இத்தனை நாட்களுக்குள் மரித்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ என்னை வந்து ரொம்ப பரிதாபமா பார்த்தாங்க. நான் என் அறையிலே முடங்கி கிடக்க வேண்டியதாயிட்டு, வெளியெல்லாம் போக முடியல. அப்போ என்னுடைய தலைமாட்டிலே ஒரு சிலுவையும் பைபிளும் இருந்தது. என் அறையிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு என்னுடைய அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல திருப்பலி நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. திருப்பலி நிறைவேற்றுவேன், பைபிளை வாசிப்பேன், அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அப்பொழுது ஒரு மதியான வேலை, யாருமே இல்லை, ஒரு தனிமை உணர்வு, மன வியாகுலம், வேதனையான நேரம். அப்ப எனக்குள்ளாகவே நிறைய கேள்வி எல்லாம் உருவானது. நம்ம வாழ்க்கை முடிய போது, நம்ம இந்த பரிதாபமான நிலையிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு அவர் துக்கப்பட்டு மனதுக்குள்ளாக வியாகுலத்தின் பாதையில பயணித்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவர் காதுல ஒரு சவுண்ட் கேக்குதான், பைபிள் எடுத்து வாசி. அல்லேலூயா. பைபிள் எடுத்து வாசி. அப்போ பைபிள் எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி என்ன தெரியுமா? நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் தயவு செய்து மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதனுடைய பகுதியை அவர் வாசிக்கிறார். அதை மையப்படுத்தி காண்பிக்கிற பகுதி இந்த பகுதியை பாருங்க. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உம்மால் ஏதாவது செய்ய முடியும்னா எங்க மேல இரக்கம் வைத்து எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறுவனை பிசாசு பிடித்தது, வலிப்பு நோய், பிக்ஸ் வியாதி. சின்ன குழந்தை பருவத்திலிருந்து அவனுக்கு இந்த வியாதி இருக்கு. அதனால அவன் நீரிலும் நெருப்பிலும் தள்ளப்படுகிறான், மரணத்தோடு போராடுகிறான். இயேசுடைய சீடர்கள்ட்ட கொண்டு வந்தாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப ஆண்டவரை பார்த்து அந்த பையனுடைய அப்பா கேட்காரு, நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார். இந்த வார்த்தை இந்த குருவானவரை பாதிக்கிறது. ஏதாவது செய்ய இயலுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இந்த கேள்வி நிறைய நேரங்கள்ல வரும். யார்ட்டையாவது நம்ம பிரச்சனையில உதவியாக இதை கேட்கலாமா? ஒரு வியாதி குணமடையணும்னா, சார் ஏதாவது பண்ணுங்க சார், எப்படியாவது என் கணவரை காப்பாத்துங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. சில நேரங்களில் குடி போதைகள், பலவிதமான தீமைகள் இதற்கு ஆட்கொள்ளப்படும் பொழுது இதே போல கேள்வியை நாமும் வைக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது இந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க. இந்த மனநிலையில் தான் அந்த தகப்பனும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். இயேசு சொன்னார், ஆண்டவர் கூறுகிறார், இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, எப்படி? விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை படித்த பொழுது எத்தனையோ முறை அந்த குருவானவர் படித்திருக்கிறார். ஆனா அவரு இந்த வார்த்தையினால் பாதிக்கப்படுகிறார். அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் ஒரு ரெட்ரீட் சென்டருக்கு போக விரும்புகிறேன், ஒரு தியான இல்லத்துக்கு போக விரும்புகிறேன். உடனே மேலதிகாரிகள் மருத்துவ ஆலோசனையின்படி
அந்த அருட்தந்தையை ஒரு தியான இல்லத்துக்கு அனுப்புறாங்க. அங்கே அவர் கடவுளுடைய வசனத்தினால் நிரப்பப்படுகிறார். விசுவாசத்தின் வார்த்தைகளை அவர் மீண்டும் மீண்டும் அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், உடைய வார்த்தையினால் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபித்து தேவ பிரசன்னத்திலும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் நற்கருணை ஆராதனையிலும் தொடர்ந்து பங்கெடுக்கிறார். விளைவு என்னன்னா, ஒரு மாதம் இந்த தியான நிலத்தை முடித்து அவர் மீண்டும் மருத்துவமனைக்கு வருகிறார். மருத்துவர்கள் பரிசோதிக்கிறாங்க. அந்த தலைமை மருத்துவர் அவரை அருட்தந்தையை பார்த்து கேட்கிறாரு, ஃபாதர், உங்க முகத்துல மாற்றம், உங்க உடல்ல மாற்றம், என்ன பண்ணுனீங்க? அவர் சொன்னார், இதுவரை நாம் படிக்கிறதுக்காகவும் இல்லைன்னா கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த பைபிளை படித்தேன். ஆனா என் வாழ்க்கையில முதலாக எனக்காக இந்த பைபிளை படித்தேன். கடவுள் என்னை தொட்டார், என்னுடைய மனதிலும் உடலிலும் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். விளைவு என்ன தெரியுமா? செத்து போயிடுவார்னு சொல்லப்பட்ட அருட்தந்தை இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்துவை உலகெங்கும் எங்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இந்த உலகத்துல அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, நன்மை தருகிற வார்த்தை, பலனளிக்கிற வார்த்தை. அதனாலதான் நூற்றுவர் தலைவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான். இன்னைக்கு உங்களுடைய நோய்களை நீக்க, உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை தர கடவுளுடைய வார்த்தை செயலாற்றக்கூடியது. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பி அருளும். அதனாலதான் நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உன்னதமானது அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. எபிரேயர் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க. 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. சொல்லுங்க எல்லாரும், கடவுளுடைய வார்த்தை. நல்லா சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளதுப்பா. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது அவர் வார்த்தை புறப்பட்டு சென்றது. பிரைஸ் தி லார்ட். உண்டாகட்டும் என்று சொன்னார், எல்லாம் உண்டானது. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாவற்றையுடைய வார்த்தை உருவாக்கியது, உயிருள்ள வார்த்தை. அதனாலதான் அந்த வார்த்தைக்கு ஒரு நாளும் அழிவே இல்லை. இயேசு சொன்னார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது, ஒரு சிற்றெழுத்து கூட மறையாது. அப்ப உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, அது பலன் உள்ளது. யாருக்காக எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த வார்த்தை கண்டிப்பாக அவர்களுக்குள் பலன் தருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கிற வார்த்தையை பாருங்க. 4 நாட்கள் ஆயிற்று என்று சொல்லப்பட்ட லாசருடைய கல்லறைக்கு முன்பாக இருந்து ஆண்டவர் சொன்னாரு, லாசரே வெளியே வா. உடனடியாக அவன் உயிர் பெற்றான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் வாய்ந்த வார்த்தை, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான அவருடைய அந்த வாளினும் மேலான வார்த்தை, எலும்பு மூட்டு மச்சை உள் எண்ணம் வெளி எண்ணம் எல்லாவற்றுக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் பாய்ந்து செல்கிற வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை, சக்தியை, விடுதலையை, மாற்றத்தை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் தர வல்லது. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமது வார்த்தையினால் என்னை நிரப்பி அருளும். உம்முடைய வார்த்தை
உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற பலகீனங்கள், நோய் நொடிகள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை தாரும். இன்று எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை யாருக்காக எதற்காக அனுப்பப்பட்டதோ அது பலனளிக்காமல் வெறுமையாக திரும்பி வராது. ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? சரி, இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம வரப்போகிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இயேசு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. அதனாலதான் யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடமே இருக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தையினுடைய கனாகணம், அவரிடமிருந்து புறப்பட்ட வார்த்தை எவ்வளவு மகிமையானது என்பதை கண்டுபிடித்த சீடர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொன்ன விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. இப்ப நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18, 20, 21 படிங்க பாப்போம். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, வெறுமையாக திரும்பி போகாது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. ஆனா ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் வாழும் இந்த வாழ்க்கை அனுபவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, உறவுகளை இணைப்பது, மனித வாழ்க்கையை இணைக்கும் ஒரு உன்னதமான ஆற்றல் எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? வார்த்தையில் இருக்கு. வார்த்தை தான் இன்று மனித வாழ்க்கையை, மனித உறவை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறது. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு மனித வாழ்க்கையில வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய இன்னைக்கு நான் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பக்தி உள்ளவர்கள் இருக்கிறோம், நிறைய கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை நாம் உணர தவறி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இந்த நீதிமொழிகள் ஆசிரியர் கூறுகிறார், இந்த வார்த்தையை பாருங்க, ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். ஆமென். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையில நல்ல கவனிங்க. நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னா முதல்ல உங்க வாயை நீங்க சரி பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாய் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
வார்த்தை சரியா இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய உறவுகள் பாதிக்கப்படுகிறது. எதனால சொல்லுங்க? எதனால? ஏங்க சொல்லுங்க. வாயின் வார்த்தைகளால. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்காங்க, 15 வருஷமா இருக்காங்க. 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் உள்ள தம்பதிகள்ல 15 ஆண்டுகள் பேசாம இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. நாங்க சமீபத்தில் ஒரு தியானத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டுல போய் அவங்களுக்காக ஜெபிக்கன்னு சொன்னாங்கன்னு போறோம். போனா அங்க ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறார். அம்மாண்ட பேசி 5 வருஷம் ஆச்சான். தாயிடத்தில் பேசி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அம்மாண்ட பேசவே மாட்டேன். சில வீட்டுக்கு போனோம்னா அப்பா கிட்ட பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர்களை கூப்பிட்டு பேசினா அவங்க சொல்ற வார்த்தைகள் என்ன? அவங்க சொன்ன வார்த்தைய என்னால மறக்கவே சொல்லுங்க மறக்கவே முடியல. அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன காயப்படுத்திட்டு, அவங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ளாக மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உறவை கட்டி எழுப்புவதும் வார்த்தை தான், உறவை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் மனிதர்களுடைய வாயின் வார்த்தைகள் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு, தயவு செய்து யாக்கோபு முதல் அதிகாரம் எடுத்து என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26 படிய. தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர். இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு நீங்க 203 மணி ஜெபமாலை சொல்லலாம், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லலாம், எல்லா ஜெப கூட்டத்திலையும் பங்கெடுக்கலாம், திருப்பலியில பங்கெடுக்கலாம். ரொம்ப பக்திமானாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காண்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனா ஒருத்தரை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேச தெரியல அப்படின்னா, ஒருவரை நீங்கள் நலமோடு விசாரிக்க தெரியவில்லை என்றால், ஒருவரை நீங்கள் சிநேகமான உறவோடு நீங்கள் அவர்களோடு பேச தெரியாமல் வாழ்வீர்கள் என்றால், உங்களுடைய பக்தி, உங்களுடைய சமயப்பற்று, உங்களுடைய ஜெபம் எல்லாமே வீணானது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க எவ்வளவு படித்திருக்கலாம், நீங்க எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கவங்ககிட்ட உங்களுக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகள் சரியா ஒரு கணம் பொருந்தியதாக நன்மைக்குரியதாக இல்லாமல் போனால் உங்க பக்தி, உங்க ஜெபம் எல்லாம் வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் பாருங்க வெளியெல்லாம் ரொம்ப நல்லவர், அவ்வளவு பக்தியா இருப்பார், ஆலயத்துல முன்னால போயிருப்பார், எல்லாருக்கும் ஆறுதலா இருப்பார், எல்லார்ட்டையும் அன்பா பேசுவார். ஆனா வீட்டுக்குள்ள வந்தா என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கவே முடியாது. அவ்வளவு கொடுமையா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியை கொண்டு போய் குத்துவது போல இருக்கும். இவர் வெளியே பார்க்கிறதுக்கு பக்திமான், வெளியே பார்க்க ரொம்ப நீதிமான் போல இருப்பாரு. ஆனா இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்கு தான் தெரியும், வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. சார், இதுதான் பைபிள் சொல்லுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சு பாருங்க.
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வெளியே பேசுற வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில் கேளுங்க. உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ள, உங்கள் சொந்த குடும்பத்திற்குள் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் உங்கள் வீட்டை, உங்களுடைய இல்லத்தை கட்டி எழுப்புகிறதா, இல்லை என்றால் உங்கள் இல்லத்தை சிதறடிக்கிறதா என்று கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எனக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். நானும் அருட்தந்தை ஜி ஜோசப் அவர்களும் என்னுடைய ஊழியத்தினுடைய தொடக்க காலம். அப்ப நான் அந்த ஊழிய அனுபவத்தில் இருந்த பொழுது, அப்பொழுது ஃபாதரும் நானும் ஒரு சில நோயாளிகளை சந்திப்பது வழக்கம். அப்ப நாங்க 2 பேரும் போயிருக்கிறோம். போனா ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்வந்தருடைய வீட்டில இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. நாங்க போயிருக்கிறோம். அப்ப போனா அந்த மனிதனுக்கு அப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அன்றைய செல்வாக்கின்படி அவருக்கு ஒரு 350-400 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருக்கும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறேன். அவ்வளவு செல்வாக்குள்ளவர். அவருக்கு 2 மகன்கள் தான். அவருக்கு அங்க ஹார்பர்ல நிறைய பிசினஸ் நடக்கு, அங்க நடக்குது, இங்க நடக்குது, அங்க பெரிய இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள போனோம், அவர் ஒரு ரூம்ல தனிமையா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மாவும் அவருடைய மருமகள்கள், மகன்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் இருக்கிறாரு. அப்ப நாங்க போய் அவரை பார்த்து ஜெபம் பண்ண போனோம். அவர் அழுதுகிட்டே இருக்காரு. யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். யாருமே என்கிட்ட, சத்தமா சொல்லுங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கணும். யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாம் ஒரு ஃபீல் பண்றேன். எதுக்கு என்ன காப்பாத்தினாங்க, எதுக்கு நான் செத்து போயிருக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசிக்கிட்டே கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. அப்போ ஃபாதர் நான் அவருக்காக ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபாதர் கேட்குறாங்க, ஏப்பா ஏமா என்னம்மா நீ ஐயா அழுறாரே, இப்படி தனிமையா உட்காந்து நீங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் மட்டும் இப்படி தனியா அறையில உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னிச்சு, இவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன சாமி இருக்கு? ஹலோ, புரியுதா? இங்க இருக்கிற நிறைய அம்மாக்களுடைய மனசுலையும் அப்பாக்களுடைய மனசுலையும் கூட நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. அந்த தம்பிகள் 2 பேரும் சொன்னாங்க, எங்க அப்பாட்ட பேசுற அளவுக்கு எங்களுக்கு மேட்ரு இல்லை. இவர்கிட்ட என்ன பேசுறது? இவர்கிட்ட பேசுற அளவுக்கு, உட்கார்ந்து சிரிக்கிற அளவுக்கு, இவர்கிட்ட பேசி மகிழ்கிற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஞாபகமும் சொல்லுங்க இல்ல. வருவார் போவார், கணக்கு பார்த்துட்டே இருப்பார், சம்பாதித்தார், ஆனா எங்களுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. இங்க இருக்கிற நீங்க உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மோட்சத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா நான் பேச வரல. ஏன்னா அதெல்லாம் நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தான் நிர்ணயிக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இளைஞர்கள், இளம்பெண்கள், இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் பையன் என்னோடு பேசுறது இல்லை, என் பொண்ணு என்னோடு பேசுறது இல்லை. சில அப்பாக்கள் ஆதங்கப்படுவாங்க, என் பையன் நான் வந்த உடனே பின்வாசல் வழியா போயிட்டே இருக்கிறான். சார், உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்திலே நீ எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? உன் மனைவியோட உன்னோட நீ எவ்வளவு நேரம் செலவிடுற? உன் கணவரோடு எவ்வளவு நேரம் செலவிடுற? உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தையின் பரிமாற்றம் எவ்வளவு சிநேகமுள்ளதாய் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம் அது அன்பா இருக்குமா வம்பா இருக்குமான்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை என்ன செய்வீங்க? எதை கொடுத்தீங்களோ அதை திரும்ப வாங்குவீங்க.
நீங்க கொடுத்ததை ஒரு நாள் திரும்ப வாங்கணும். ஆனா அப்போ உங்களுக்கு வயசு எப்படி இருக்கும்? வயசு எவ்வளவு இருக்கும்? எல்லாம் முடிய போற வயசாயிரும். கேட்டு வாங்குற காலம் வந்துடும். அப்ப எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோ. அதனாலதான் இந்த பாருங்க, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனம் உள்ளதா இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிக கருத்துள்ளதாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் வேகமாக இந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து பாருங்க. தாவீது சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன தெரியுமா? சங்கீதம் 49ஆம் அதிகாரம், திருப்பாடல் 49ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. சங்கீதம் திருப்பாடல் 49:3. என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் வாய் எப்படி பேசும்? எடுத்ததெல்லாம் எரிஞ்சு பேசாது. உடனே எடுத்தோம் கவுத்தோம்னு பேசாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை என்ன இது? எடுத்தோம் கவுத்தோம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஞானம் மிகுந்ததாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தையா இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஞானம் மிகுந்த வார்த்தையை நான் பேசணும். உறவை கட்டி எழுப்புகிற வார்த்தையை பேசணும். நண்பர்களை சம்பாதிக்கிற வார்த்தையை பேசணும். அட பக்கத்து வீட்டுக்காரர் கூட நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்கிற வார்த்தையை பேசணும். நீங்களாம் பாருங்க, யாருமே இல்ல, அனாதை போல அநேகர் கிடக்கிறார்கள். இவனெல்லாம் யார் சார் பாப்பா? இருக்கிற காலத்துல 4 பேர் கூட பேசல, இவன் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ஆமென். இப்ப ஞானம் மிகுந்த சொற்களை என் உதடுகள் என்ன செய்யும்? அறிவிக்கணும், பேசணும். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, தயவு செய்து நீங்க எடுத்து வாசிக்க வேண்டும். வாசிங்க. சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏன் ஞானம் மிகுந்த சொல்ல நாம் பேசணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஞானம் இல்லாத ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை அழிச்சிரும். அதனாலதான் சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் படிக்கலாமா? களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள், படிக்கிறீங்களா? சபை உரையாளர் 10:1 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடை நாற்றம் வீசும்படி செய்துவிடும். அதுபோல சிறிய மதிகேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும். நல்லா கவனிக்கணும். ஒரு களத்தில் இருக்கிற நறுமண தைலத்தை அதுல செத்த ஈக்கள் போய் அதுல விழுந்ததுன்னா அது திரும்ப என்னவா மாறிடுது? துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறது. அதே போல ஞானம் உள்ளவங்க தான், நல்ல நல்ல மனுஷங்க தான், யோக்கியமானவங்க தான், நல்ல பண்பாளர்களாக தான் இருந்தவங்க தான். ஆனா அவங்கள்ட்ட ஒரு சின்ன மதிகேடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன தவறு பெரிய துயரத்தை ஆபத்தை கொண்டு வந்து. நிறைய நேரங்கள்ல நம்மெல்லாம் சின்ன காரியம் தானே அப்படின்னு விட்டதுதான் நம்ம வாழ்க்கையில
நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சின்ன மதிகேடு பெரிய நன்மைய, ஞானத்திற்குரிய நலமான காரியங்களை கெடுத்துரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம பேசுற வார்த்தைகள், முதலாவது நாம் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, வாசிங்க தயவு செய்து. நீங்கள் சங்கீதம், திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல உங்க வாயில லேசா, உங்க வாயோட அந்த நிலைமையை நீங்க கவனிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. முதலாவது 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க பாப்போம். சங்கீதம், திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்கப்பா. ஏப்பா 12:2 படிங்க. ஒருவர் அடுத்திருப்பவரிடம் என்ன பேசுறாங்க சொல்லுங்க, என்ன பேசுறாங்க? ஒருத்தர் அடுத்திருப்பவரிடம் உண்மை பேசுகிறார் அப்படின்னு எழுதியிருக்கான். என்ன பேசுறாங்க? பொய் தான் பேசுறான். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பங்கள்ல, உறவுகள்ல, சமூகத்துல ஒருவர் மற்றவரிடத்துல பேசுவது என்ன அப்படின்னா உண்மை இல்லை. ஒருவரும் ஒருவனிடமும் உண்மைக்கு இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க, நிறைய அறிவார்ந்த காரியம், ஞானம் மிகுந்த காரியம் எல்லாம் பேசுற ஆளா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பொய்யர்களாக வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த வசனத்தை நல்ல திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஒருவர் அடுத்திருப்பவரிடம் என்ன பேசுறாங்க? பொய் பேசுறாங்க. பொய் தாங்க பேசுறாங்க. குடும்பங்களுக்குள்ள பேசப்படுகிற பொய். நீ கணவனும் மனைவிக்கு இடையில உண்மையான வார்த்தை பரிமாற்றம் இருக்குதான்னு இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு கேள்வி எழுப்பும். கணவனும் மனைவிக்கு இடையில உண்மையான உண்மைக்குரிய வார்த்தைகள் பரிமாறப்படுதா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா என்ன பேசுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நானும் பிரதரும் சில வீடுகள் சந்திக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போன உடனே பைபிள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, ரொம்ப பக்தியாலாம் இருப்பாங்க. உடனே என் பிள்ளை நல்ல ஜெபிக்கும், நாங்கள் நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பாட்டு பாடுவோம், நல்ல பைபிள் வாசிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஐயோ அவங்க பேச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும், உண்மையில நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அப்போ சரிம்மா பைபிளை எடுத்து அந்த திருப்பாடலை எடுங்கம்மா அப்படின்ன உடனே அவங்க தொடக்க நூல் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏமா இந்த திருப்பாடல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் நேற்று கூட பைபிள் படிச்சோன்னப்பா. ஆமா, அதுவும் தலையாட்டம். ஆமா, ஆனா பைபிள்ல திருப்பாடல் எங்களுக்கு தெரியாத கிறிஸ்தவன் பைபிளை திறக்கிறது இல்லை சார். நம்ம வீட்டுல ஜெபமாலே தெரியாது. அன்னைக்கு ஒரு அம்மாட, நாங்களாம் ஜெபமால பக்தியில வளர்ந்தவங்க. சரிம்மா அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லு பாப்பா. நீங்க ஆரம்பிச்சு விடுங்க. அதுக்கு நான் தான் ஆரம்பிக்கணுமா? ஒரு ஜெபத்தில், ஆலயத்தில், தேவ சமூகத்தில் நாம இருக்கிறதுல கூட நம்மளோட உண்மையான நிலைமை இல்லைங்க. ஒருவர் மற்றவரிடத்தில் பொய் பேசுறான். கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருக்கிற பொய்மைக்கு பஞ்சமே இல்லை. நீங்க இந்த சிம்சோனும் தெலீலாவும் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? உண்மையா இருந்தாங்களா பொய்யா இருந்தாங்களா? நீங்க பைபிள் எடுத்து பிறகு படிங்க.
படிச்சீங்கன்னா சிம்சோன் நீதி தலைவர் 16 குறிப்புக்கு எடுத்துக்கோ, நேரம் இல்லை. சிம்சோனும் தெலீலாவும் எப்படி இருந்தாங்க? ஒருவர் ஒருவரோடு உண்மையை பேசி வாழ்ந்தார்கள். அப்படிதானே? சொல்லுங்க, அப்படியா? அவனை பொய்யா ஏமாத்துறான். என் மேல அவனுக்கு அன்பு இருக்கா? என் மேல அவனுக்கு பாசம் இருக்கா? நான் உனக்காக உசுரையே வச்சிருக்கேன், உண்மையிலேயே நீ என் மேல அன்பு வச்சிருக்கியா? அவன் அவட்ட பொய், அவள் அவனிடத்தில் பொய். இன்னைக்கு பொய்யான அன்புகள் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள வார்த்தையில ஜாலங்கள் இருக்கிறதே தவிர உண்மை இல்லை. கணவன் மனைவி கடையில உண்மையான வார்த்தை பரிமாற்றம் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தம்பி கப்பலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. வந்தா மனைவி 85 லட்சம் ரூபாய் கடனாளியா உட்கார்ந்துருக்கா. 85 லட்சம் கடன். அவன் சொல்றான், நான் இவ்வளவு வருஷம் சம்பாதிச்சேன், எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை, கடன் தான் இருக்கு. என்ன காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. எல்லாத்தையுமே எனக்கு மறைச்சி, எல்லாமே எனக்கு தெரியாமலே அங்கங்க வாங்கி கொடுத்து வட்டிக்கு மேல வட்டியை கட்டி இன்னைக்கு என்ன இருக்கிற வீடு விற்கிறதுக்கு நிலைமையில கிடக்குது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில இன்னைக்கு உண்மையான வார்த்தை பரிமாற்றம். நம்ம பிசினஸ் பண்றவங்களை விட்டுருவோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் உலகம். பிசினஸ் பண்றாங்க, அதுல பொய் இருக்கு, நான் அதெல்லாம் மேட்ரிக்கே வரல. உங்க வீட்டுக்குள்ள அப்பா அம்மா, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உண்மை இருக்கான்னு கேட்டு பாரு. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாட்ட உண்மையா பேசுறேன்னு கேளு. இன்னைக்கு என் மகா என்ற உண்மையா இல்லைன்னு சொல்லி உன் அம்மாவும் அப்பாவும் அழும் பொழுது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வாதம் வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை என்ன செய்தாரு? சொல்லுங்க, ஏமாற்றினார். சகோதரனை மட்டும்தான் ஏமாற்றினாரா? அப்பாவை ஏமாத்தினார். நீங்க நல்லா கவனிக்கணும், கடவுள் ரொம்ப நல்லவர். அவர் ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒண்ணு சொன்னார். என்ன தெரியுமா? எனக்கு வயசு 130, ஆனா என் வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் நிறைய. ஏன் தெரியுமாங்க? அவருக்கு 13 பிள்ளைகள் இருந்தாங்க. யோசேப்பை தவிர மற்றவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டார். பிள்ளைகள் அவரிடத்தில் பொய்யைத்தான் உரைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர். ஒருவர் மற்றவரிடத்துல பொய் பேசும் பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வாக ஒரு நாளும் அமையாது. நீங்க அதனாலதான் தயவு செய்து நீங்க நல்ல, உங்களுக்கு சில வார்த்தைகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கோங்க. பொய் எடுத்துட்டு நீங்களே வாசிக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. என்ன நாவு? சொல்லுங்க, என்ன நாவு? பொய்யுரைக்கும் நாவு. இந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நாம் பொய்யுரைக்கும் நாவோடு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்க மனசாட்சியை திறந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோட கூட பேசும்படி அவருடைய வார்த்தை எனக்குள் ஒலிக்கிறது, நமக்குள் வெளிப்படுகிறது. பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்புக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்க, திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடி 5, தொடக்க திருச்சபை
இந்த தொடக்க திருச்சபையில எல்லாரும் கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் கண் கூட பார்த்தாங்க. ஆமென். அதுல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா? அவங்க பேர் என்னது? அனானியா, சப்ரா. கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க? பேதுருவிடத்துக்கு முன்னால வந்து ஒரு பொய்யர்களாக அவர்கள் என்ன செய்தாங்க? வந்து நின்னாங்க. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பொய்யுரைக்கும் நாவை அருவருக்கிறார். கடவுளுக்கும் கடவுளுடைய சன்னிதானத்திலே இறை பிரசன்னத்திலே வந்து நின்ற அந்த அனானியாவும் சப்ராவும் பொய்யர்களாக வந்து நின்னாங்க. விளைவு என்ன தெரியுமா? பேதுரு அனானியாவை சப்ராவை பார்த்து சொன்னாரு, கடவுளுடைய ஆவியை ஏமாற்றுகிறபடி பொய் சொல்லும்படி சாத்தானுக்கு நீங்கள் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டது ஏன்? அப்போ ஒருத்தர் பொய்யுரைக்கிறார்கள். பொய்யை உங்க வீட்டுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யாருடைய அடிமையா இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்கு அடிமை? சாத்தானுக்கு அடிமை. உங்க வீட்டுக்குள்ள பிசாசு உங்களை பயன்படுத்துறான். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், உங்க அப்பா அம்மாட்ட மறைக்காம உண்மையாரு. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு மாடலா இருங்க. உண்மையா இருக்கணுங்கிறதுல, உண்மையா இருக்கணுங்கிறதுல நீங்க மாடலா இருந்தாதான் உங்க பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுட்டு பொய்யா சிம்சோனை போல, இந்த தெலிலாவை போல, அனானியாவை போல, சப்ராவை போல வாழ்க்கை இருந்ததுன்னா உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை மேன்மையை நோக்கி பயணிக்காது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பொய்யுரைக்கும் நாவு இன்னைக்கு இருந்ததுன்னா அதை அகற்றணும். நம்முடைய நாவில் உண்மை வெளிப்பட இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நீங்க தயவு செய்து யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை பாருங்க. அநேகருடைய வாய் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். வாசிங்க. 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 9வது வசனம் படிங்க. 3:9. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்த நாவே. ஒண்ணு, இந்த நாவினால் நாம் என்ன செய்யறோம்? பொய்யுரைக்கிறோம். பொய்யதான் பேசுறோம். ஒருத்தர் பார்த்து அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படி சொன்னா கூட வாயை திறந்து சொல்றது ஒண்ணு, உள்ள இருக்கிறது ஒண்ணு. உள்ள இருக்கிறது, உள்ள இருந்து ஒண்ணு வருது. திருமண ஒண்ணு இன்னொருத்தட்ட இன்னொன்னு சொல்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்துங்கம்மா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் நாவை தூய்மைப்படுத்தி அருளும், என் நாவை பரிசுத்தப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்ற இந்த பகுதியை பாருங்க. ஒருத்தர் கடவுளை போற்றுவது நாவாலே. எதனால போற்றுகிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், அவர் பெரியவர், பரிசுத்தர், அவர் இவர், ரைட், எல்லாம் நல்லது. ஆனா கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட சக மனிதனை உங்க வாயை திறந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. போற்றுவதும் தூற்றுவதும் வருமா? கடவுளை போற்றுகிற இந்த நாவிலிருந்து நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய உங்க சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களையும் உறவுகளையும் உங்களோடு வாழ்கிறவர்களையும் நீங்கள் தூற்றி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அவதூறுகளை பரப்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா? என் அன்புக்குரியவர்களை பாருங்களேன். இந்த தூற்றுகிற வாய்
அவதூறுகளை பரப்புகிற இந்த நாவை ஆண்டவர் அருவருப்பார். மற்றவங்களை பற்றிலாம் அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு இனிக்கி, அடுத்த குடும்பங்களை பற்றி சிலர் பேசுறதுக்கு இனிக்கி. பாருங்க, அடுத்த பிள்ளைங்களை குறித்து அடுத்த குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமாக அநேகர் இருக்கிறார்கள். நீ யோசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் அவதூறுப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க நீதிமொழி 17:4 படிங்க பாப்போம். நீதிமொழி 17:4. நீங்க உங்களை செக் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய வசனம் உங்களுக்குள் பயணித்தால் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை. படிங்கப்பா. தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான், அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான். பேசுகிறவனும் சரி, கேட்கிறவனும் சரி. சிலர் பாருங்க, யோக்கியம் வாயை திறக்கவே மாட்டான், ஆனா புரணி கேட்கறதுல கில்லாடி. அடுத்தவங்களை பத்தி பேசினா காதுல என்ன வந்தது? பாயுது, தேன் வந்து பாயுது. ஆனா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு முதல் வாசகம் என்ன? கேட்காது. சிலருக்கு காதே கேட்காது. சர்ச்சைக்கு வந்தா காது கேட்காது, நல்ல வசனம் கேட்காது, வார்த்தை கேட்காது. வசனம்னா எம்ஜிஆர் வசனம் இல்லை, கடவுளை வார்த்தை கேட்காது. ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசுங்க, நல்லா கேட்கும். இங்க வசந்த திரும்ப உனக்கு படிக்கிறேன் கவனிப்பா. தீங்கு விளைக்கும் பேச்சை தீயவன் படிங்க விருப்பத்தோடு கேட்பான், அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான். எப்படி கேட்பானா? ஆவலா கேட்பான். இப்பெல்லாம் போன் அடிச்சு வாட்ஸ்அப் கால்ல வாங்க அப்படின்னு சொல்லி பொறணி நடக்குது. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அதை கேட்டு அதுல சந்தோஷம் அடைகிற ஒரு ஈன பிறவியா நாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நீ திருப்பாடல் எடுத்து வாசிங்க, 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். பைபிள் எடுத்து படிங்கப்பா. 50:20. உங்கள் சகோதரரை பற்றி எடுத்து வாசிக்கிறியாப்பா? உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். யாரை பத்தி? சொந்த வீட்டில் பாரு, சொந்த உடன் பிறந்தவர்களோடு நல்ல உறவு இல்லை. நாம பலிபீடத்தில் காணிக்கை கொண்டு வர்றோம். சொந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பேசுறது இல்லை, சொந்த அண்ணனோடு பேசுறது இல்லை, தம்பியோடு பேசுறது இல்லை. மருமகளை நேசிக்க தெரியல, மருமகளை பத்தி 1000 புரணி. நம்ம அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். யார் அழைக்காரு? யாரங்க அழைக்கிறாரு? சொந்த மாமியாரை பத்தி நல்ல கவனிக்க தெரியல, மாமியாரை நல்ல பேச தெரியல. உனக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்குது, சாவாம கிடக்க கிளவி. இங்க உள்ளம் நொறுங்கி வருத்தப்படுகிறவர்களை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே சொல்லுங்க, இரக்கமாயிரும். இறங்குவாரா? எல்லா ஜபமும் பண்றோம், எல்லா ஜப கூட்டம், எல்லா சபை கூட்டம், எல்லாருக்கும் பாரான். இன்னைக்கு கத்தோலிக்க விசுவாசம்லாம் இல்லை, இந்த பாரம்பரிய விசுவாசத்தெல்லாம் விட்டுக்கிட்டு அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் போறிய. மனம் திருமணியா? வீட்டில் இருக்கிற கிழவிக்கு ஒரு நல்ல கஞ்சி கொடுக்க உனக்கு தெரியுதா? வீட்டில் இருக்கிற நோயுற்ற வயதானவர்களை கவனிக்க தெரியுதா? உன்னோடு வாழ்கிறவர்களுக்கு அன்பு செய்யக்கூடிய மனநலம் இருக்குதா?
ஆனால் நம்ம ஜெபம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஜெபத்தை பார்த்துலாம் ஆண்டவர் ஏமாற மாட்டார். வெறும் பக்தி முயற்சியை பார்த்துலாம் ஆண்டவர் ஏமாறுகிறவர் அல்ல. அவதூறு. அதனால தான் போட்டிருக்கு, தாயினுடைய சொந்த பிள்ளைகளை என்ன போட்டிருக்குப்பா, படிப்பா, உங்கள் சகோதரி பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான அக்காக்கள், அண்ணன்கள், யாராவது உங்கள்கிட்ட பொறணி பேசுகிறாங்கன்னா, உங்கள்கிட்ட வீணானது பரப்ப வர்றாங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிற நல்ல மதிப்பீடுகளை இழந்துருவீங்க. உறவு திரும்ப வளராது. சொல்கிறவன் சொல்லிட்டு போயிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் கணவரை பற்றி யாராவது உங்கள்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவதூறுகளையும் தீமைகளையும் பேசுகிறவர்கள் மத்தியில் நீங்கள் எச்சரிக்கையா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தேகம் வளர்ந்து கொண்டே வரும். இதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரணும்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது, உங்கள் வாயிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வாசிங்க தயவு செய்து. நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள்ப்பா. இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3:13. ரோமர், ரோமையர் 3:13 வாசிங்க. அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும், அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. எப்படி இருக்கா? முதல்ல சொன்னேன், முதல்ல என்னமா பேசும்? என்ன பேசும்? பொய் பேசு நாக்கு. ரெண்டாவது என்ன பேசுது? அவதூறு, இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுது. மூணாவது வஞ்சகம் பேசும் நாக்கு. அப்படின்னா என்னமா? வஞ்சகம் என்ன இருக்கு? நாக்கு வாயில தேன் பாயுது. சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லவங்க, பாருங்க உங்களை மாதிரி ஆளு உலகத்திலேயே இல்ல, ஆனா கீழே குழி தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. வஞ்சகம். அந்த வசனத்தை நீ நல்லா எழுதிக்கோ. அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் நாக்கு வஞ்சகமே பேசும், அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் விஷம். இயேசுட்ட வந்தாங்களா? சொல்லுங்க, வந்தாங்களா? எப்படி பேசுனாங்க? தடால் புடால்னு பேசுனாங்களா? இல்ல. எப்படி பேசுனாங்க? நல்ல போதகரே, ரபி, போதகரே, சசாருக்கு வரி கட்டுவது முறையா? இந்த பெண் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள், மோசேயுடைய சட்டம் இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்க மட்டும் ராசா சொல்லுங்க, நீங்க சொன்ன கரெக்டா இருக்கும். எதுக்கு? வாயை திறந்து இவர் ஏதாவது சொல்லுவாரு, இவரை சொல்லுங்க சிக்க வைக்கலாம். எத்தனை பேர் கணவன் மனைவிட்ட கூட இவ்வளவு வஞ்சகம் இருக்குங்க. தப்பா எடுத்துக்கிடாங்க. எங்க என்ன அன்பு செய்றீங்களா? சில 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 பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிட்ட சொல்றது, இங்க பாரு நாம 2 பேரும் திறந்த புஸ்தகமா இருக்கணும், நான்லாம் என்னை பத்தி ஓப்பனா எல்லாம் சொல்லிவிட்டேன். இந்த பரிதாபம் என்ன பண்ணிரும்? நம்பிரும். அதை விட்டுவிட்டு இதுவும் அது எனக்கு 16 வயசுல
அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிவிடும். கடைசியில் பாரு, சாகர வர குத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமா? எத்தனை வீடு நரகமா இருக்கு தெரியுமா? ஏன்? வஞ்சக சார், வஞ்சகம். நாவில் இருப்பது வஞ்சகம். நச்சு என்ன பண்றது? விரியன் பாம்பின் விஷம் இருக்கு நாக்குல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம கடவுள் நல்லவர் அப்படின்னு வந்திருக்கோம்னா, நீங்க நல்ல அந்த விஷத்தை ஆண்டவர் முறிக்கணும். அந்த தீமை உன்னை விட்டு வெளியேறணும், குடும்பத்தை விட்டு வெளியேறணும். இந்த வார்த்தையை கேட்கிற நண்பனே, நீ எந்த மதமா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வைத்து வாழ்வாய் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு வராது. 4வது அதே வசனம், அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்து. என்ன இருக்கு? ரொம்ப ஆர்வமா இருக்கா. வீட்டில் என்ன பேசுவாவ? யார் ஆசாத்தி நல்லா இருப்ப அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? பாட்டியம்மா சொல்லுமா? என்ன சொல்லு? நிறைய நமக்கு கேட்ட வார்த்தை அது நம்ம ஏரியாவில் பேசுது. நல்லாவே இருப்பீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நீலாம் பேச மாட்டேங்கல, உண்மையை சொல்லுங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அதுக்கு மேல நிறைய இருக்கு. நீ நல்லா இருக்க மாட்ட, விளங்க மாட்ட, தொலங்க மாட்டேன்னு வாயில சாபத்தை வச்சிருக்க மகனே மகளே. உறவுகளை சபிக்கிறைய, குடும்பத்தை சபிக்கிறைய, பிள்ளைகளை சபிக்கிறைய. உன் பிள்ளை படிக்கலன்னா சாபம். நீலாம் மாட்டு வண்டி கூட இழுக்க தாண்டி போவ. நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. வாயில இருக்கிற சாபம். நீ பேசுற வார்த்தை இருக்கு பத்தியா? ஒண்ணு தெரியணும் உங்களுக்கு. ஜெனிவாவில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்ன தெரியுமா? மனிதன் பேசுகிற வார்த்தை அழிந்து விடுமா? நீங்க என்ன பேசுனீங்களோ அந்த வார்த்தை உங்களை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும். கை தட்டுங்க பாப்போம். நீங்க என்ன பேசுறீங்களோ, நான் பேசுறேன், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நல்லதை பேசும்போது அந்த வார்த்தை என்னோடு பயணிக்கிறது. நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போவ, அவ விளங்க மாட்டா, இவ விளங்க மாட்டா, அவ குடும்பம் விளங்காது, இவ குடும்பம் விளங்காது, இப்படியே பேசணும்னு வச்சுக்கோ. நீ பேசுன சாபமெல்லாம் எங்க இருக்கும்? ஏமா சொல்லு. உன் மேலதான் இருக்கும், உன் குடும்பத்துல தான் இருக்கும். உன்னை ஒன்று புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை சபிக்கிறதுக்குன்னு சபிக்கிறன்னா அந்த சாபம் அவளுக்கு போய் சேராது. எங்க வந்துடும்? உன் தலையில தான் விழும். உன் தலையில தான் நீ விழு போடுற எல்லா சாபமும் வந்து விழும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்களெல்லாம் சபிக்க கூடாது, கணவரை சபிக்க கூடாது, மனைவியை சபிக்க கூடாது, உறவுகளை சபிக்க கூடாது. சிலருக்குலாம் பாருங்க நல்ல வார்த்தையே பேச தெரியாது. எதை பேசுறாலும் அடுத்தவனை சபிச்சு கொடுமையான வார்த்தை. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது சிலர், அவனுக்கு காய்ச்சல் தான். என்ன பயிர்வீகன்னு சொன்னாங்க, இன்னும் போகலையா? எங்கங்க இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தான் பார்க்க வந்தேன். நல்ல ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களேங்க அன்னைக்கு ஒன்று வந்து. அதுக்கு போன ஆப்பிள் உள்ள போக மாட்டாங்க. டாக்டர் கூப்பிடுங்கயா, பார்க்க வந்திருக்காங்க பாருங்க, எப்படி வந்திருக்கான், ரொம்ப சீரியஸா அப்படின்னா என்ன வந்திருக்கா, முடிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு அவ வந்திருக்கா. அது ஆப்பிள தின்னுக்கிட்டு இருக்கு. நல்லா இருப்பேன்னு 2 வார்த்தையை சொல்லியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நல்ல வார்த்தைகள் கடவுள் உங்களுக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, ஹல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம், கொஞ்சம் எழுதிக்கோப்பா. நீதிமொழி 15:1. கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும், கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனப்படி, சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சாலோ மனம் உடைந்து போகும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பேசுற வார்த்தை அடுத்தவங்க இருதயத்தை காயப்படுத்தி, அடுத்தவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி இருந்தனா, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 வார்த்தையை மறந்துடக்கூடாது. 1, பொய், பொய்யுரைக்கும் நாவு. 2வது அவதூறு. 3வது வஞ்சக பேச்சு. 4வது சாபமும் கொடுமையும் நிறைந்த வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாரையுமே கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி வேதனைப்படுத்திடாதீங்க. சாந்தமா பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, தேடி வந்தீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 2 கைகளை விரித்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே உமது வார்த்தையின் வல்லமையால், உமது வார்த்தையின் வல்லமையினால் விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வு தருகிற வார்த்தைகள் வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடமே இருக்கிறது. உம்மிடமே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் வார்த்தையினால் வார்த்தையினால் என் உடல் நோய்கள், என் உடல் நோய்கள், மன அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள், கவலைகள், கண்ணீர், கண்ணீர் அனைத்திலிருந்தும் நினைப்பதற்கு என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். இயேசுவே, இயேசுவே, இதுவரையிலும் இதுவரையிலும் நான் பேசிய பொய்யான வார்த்தைகளால் பொய்யான வார்த்தைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் வார்த்தைகளில் ஏற்பட்ட அவதூறு, பொரணி, இல்லாதது பொல்லாதது இவைகளால் என் குடும்பத்திலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதற்காக என்னை மன்னியும். வஞ்சகம் நிறைந்த என் வார்த்தைகள் உள்ளொன்றும்
உள்ளொன்று புறமொன்றுமாக புறம் ஒன்றுமாக நான் பேசிய வார்த்தைகளால் பேசிய வார்த்தைகள் சொந்த வீட்டிலே சந்தேகம் சண்டை சச்சரவு என்னை மன்னியும். இயேசுவே, என்னுடைய வார்த்தைகள் பல நேரங்களிலே சாபங்களாக கொடுமை நிறைந்ததாக இருந்திருக்கிறது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. நான் இப்படித்தான் பேசுவேன். கணவரை மனைவிய பெற்றோர பிள்ளைகளை நண்பர்களை உறவுகளை வார்த்தையின் மூலம் கொடுமையாக பேசி என் வார்த்தைகளால் அவர்களுக்குள் இருக்கிற காயத்தை வேதனையை உணராமல் கல் நெஞ்சமோடு இருந்ததற்காக என்னை மன்னியும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரி செய்ய அன்னைக்கு எசையாவின் நாவை பலிபீடத்திலிருந்த அக்கினியை ஆண்டவரின் தூதர் எடுத்து சென்று தொட்டது போல நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது நம்மை தேடி வருகிறார். என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றனவையாய் இருப்பதாக. ஞானமிகு சொற்களை என் உதடு பேசிவிடும். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சேர்ந்து பாடும். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் பாருங்க. ஆண்டவரே கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பாய்கின்றதே. நோயாளிகள் ஆண்டவரை தொடுங்க. இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். என்னை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. வியாதிகளும் பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், பிளவுகள் மாறுவதாக. இதமான பேச்சு, இதமான சொற்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. நல்லுறவை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உந்தன் வல்லமையால் சுகமாவே, உம் வார்த்தையால் சுகமாவே, உம் தழும்புகளால் சுகமாவே, உம் தயவினால் சுகமாவே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. கைகளை கும்பிடுவோம். வல்லமை நதியாய் ஆண்டவரை பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. என் வார்த்தை எல்லாம் உமக்கு உகந்தவையாகுவதாக. என் வார்த்தை எல்லாம் உமக்கு ஏற்றவனவாய் இருப்பதாக. ஆண்டவரே என் வாயை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் சொற்கள் மாறட்டும். ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உறவுகளை ஆசீர்வதியும். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. தரித்திரங்கள் மாறட்டும். கவலைகள் மறையட்டும். உடல் நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முழங்கால் படியிடுவோம். மாண்புயருள் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும்
இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவாந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடால் திரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகவும், குடும்பத்தில் இருக்கிற கடன் கஷ்டம் எல்லாம் மாறணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் நீங்கணும், நல்வாழ்வு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் தரும்படி ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, 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 ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. சத்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ, சத்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.